இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் மசாலாவும் அப்போவே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் அவ்வளோதான், சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்றைக்கி சமையல் ஃபுல்லாகவே ஒரே சிரிப்பாலையாக தான் இருந்துச்சு. கரெக்டாக சிக்கன் வாங்கிட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. நான் 2-3 டைம் அவங்களுக்கு கால் ட்ரை பண்ண ரீச் ஆகவே இல்லை. அவங்க நம்பர் மாற்றிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. வேறு நம்பர்லேருந்து எனக்கு திடீர்னு கூப்பிட்டாங்களா, சரி அந்த ஃபோனை கட் பண்ணவும் மனசு வரல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு பேச ஆரம்பித்தேன். நான் சிக்கனை பிரித்து கொட்டும்போது அவங்க கால் பண்ணாங்க. சமைச்சு முடிச்சு 1/2 மணி நேரம் ஆகி கூட பேசிகிட்டே இருந்தோம். சாப்பிட்றதுக்கு கூட லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் சொந்த கதை சோக கதை ஊர் கதை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பேசுனதுல எப்படி சமைச்சு முடித்தோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. கடைசியாக பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் இப்போயாச்சும் சாப்பாடு போடுவியான்னு கேட்கும்போது எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஐயோ சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு.